குடல்வால் நோயுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? குடல்வால் நோய் பார்த்தீங்கன்னா சிலருக்கு நார்மலாக சிம்பிளாக படுத்திருக்கும். அது நாள்பட போக போக சிலருக்கு அந்த குடல்வாலை சுற்றியுள்ள உறுப்புகள் குடல் எல்லாம் சேர்ந்து ஒட்டி அதனால ஒரு கட்டி மாதிரி உருவாகும். பிளக்மான் ஆர் அப்பெண்டிகுலர் மாஸ் என்று சொல்லுவார்கள். இது தவிர சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடல்வால் ஏதாவது ஒரு இடத்துல வெடித்து விடும், ரப்சர்ட் அப்பெண்டிக்ஸ். அதனால அந்த கழிவுகளை வயிற்றுக்குள்ளே சிந்தி அதனால் நோய் நச்சு தொற்று தாக்குதல் கூட வரலாம். அப்புறம் சிலருக்கு அந்த குடல்வால் ரொம்ப இரத்த ஓட்டம் இல்லாமல் அழுகி போய் படுத்துரும். இதுதான் அப்பெண்டிகுலர் கேங்க்ரீன் என்று சொல்லுவோம். அப்புறம் சிலருக்கு இந்த கழிவுகள் வயிறு ஃபுல்லாக சிதறதுனால பெரிட்டனைட்டிஸ், அந்த வயிற்றில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு இந்த குடல் வீக்கம் அதனால உள்ள சேஞ்சஸ் இதெல்லாம் கூட கால்படலாம். சிலருக்கு நாள்பட பிரச்சனைகள் ஆகும்போது குடல் அடைப்பு ஏற்படலாம். அதில் இந்த அடிஷன்ஸ் குடல் ஒன்றுக்கொன்றாய் ஒட்டி அதனால இந்த குடல் வால்னால கூட அடைப்புகள் ஏற்படலாம். சிலருக்கு ஒரு நாள்பட உள்ள ஒரு அஜீரணமான ஒரு நிலைமை, அப்பெண்டிகுலர் டிஸ்பெப்சியா என்று சொல்லுவோம். இந்த மாதிரிப்பட்ட நிலைகள் கூட குடல் வால்னால ஏற்படும்.